வியூவர்ஸ் எல்லாத்தையும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டில் முருங்கைக்காய் இலையில வச்சு எப்படி சூப் வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ முருங்கைக்காய் இலையில சூப் வச்சு குடிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பெரும்பாலும் நல்லா சாப்பிட்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அரிசியை அதிக அளவில் சாப்பிட்றதுனால உடலுக்கு அந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்காது. அரிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான எனர்ஜி, இப்போ ஓடுறதுக்கு நடக்கிறதுக்கு இது மாதிரி விஷயத்துக்கு எனர்ஜியை தரும். ஆனால் இந்த காய்கறிகள், கீரைகள், இந்த சூப் வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கிறதுக்கும், உடல் தசைகள்லாம் சிறப்பாகிறதுக்கும், அதுலாம் பார்த்தீங்கன்னா நொதியல் என்சைம்ஸ் அப்படிம்பாங்க, இது எல்லாமே சிறப்பாக சுரக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி புரியும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருங்கைக்காய் இலையில சூப்போ இல்லை முருங்கைக்காய் இலையை சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை. ஆனால் அமெரிக்கா, அதுலாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், கல்ஃப் இது மாதிரி கண்ட்ரிஸ்க்கு தமிழ்நாட்டில் இருந்து மிகப்பெரிய அளவில் முருங்கை இலையோட தலையும் அதுலாம் பார்த்தீங்கன்னா பவுட்ரு பண்ணியும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் கூட பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையோட இலையை பவுட்ரு பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. முருங்கை இலை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நியூட்ரிஷன் கன்சிடர் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய கீரைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட விட்டமின்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் அதில் புரோட்டீன் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் C இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், விட்டமின் C அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்ட்டு. அடுத்தது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அயான், இரும்பு சத்துங்கிறது பெரிய அளவில் இருக்குது. ரத்த பற்றாக்குறை, ஹீமோக்ளோபின் பற்றாக்குறை, இது மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டா ஈஸியாக குணமடையும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிபோஃப்ளோவின், அதாவது விட்டமின் B2 அப்படிம்பாங்க, அந்த விட்டமின் இருக்குது. அதுவும் இல்லாமல் விட்டமின் A, அதாவது விட்டமின் A அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா கண் பார்வை நல்லா தெரியும். ரொம்ப நாள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கண்ணில் மங்கள் இது மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அப்படிங்கிற தாது உப்பும் இதில் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கீரைகள்லேயே முருங்கைக்கீரைக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி முருங்கைக்கீரையில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா சில வகையான கேன்சர்கள் வராமல் தடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளமையிலேயே முதுமை தன்மை வரதையும் மிகப்பெரிய அளவில் தள்ளி போடும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படிம்பாங்க, உடலில் இருக்கிற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உதவி புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இது சிறந்த உணவு. அதாவது முருங்கைக்கீரையை தனியாக பொரிச்சோ அல்லது சூப் வச்சா எவ்வளோ வேணாலும் சர்க்கரை நோயாளிகள் குடிக்கலாம் தனியாக. அதனால எந்த விதமான பிரச்சனையும் உண்டாகாது. இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நம்ம இந்த முக்கியமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் சூப் வைக்கிறது எப்படி அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை ஒரு பவுல் வழியாக எடுத்திருக்கேன், 5 பற்கள் சின்ன வெங்காயம், 3 பற்கள் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு லைட்டாக கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு, ஜீரகம், சின்ன வெங்காயம், மிளகு எல்லாத்தையும் மிக்சியில் லைட்டாக கரகரப்பாக அடித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் முருங்கைக்கீரையை எடுத்து வச்சதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே நம்ம மிக்சியில் எடுத்து வச்சதை அரைச்சி வச்சதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இதில் 400 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 to 7 minutes நல்லா பாயில் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சப்போஸ் இதை வேறு மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம மூடி வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடுறதுக்கு பதிலாக நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். இதே மாதிரியே குக்கரில் ஆட் பண்ணி நீங்கள் 4 to 5 விசில்ஸ் விட்டு கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாலும் உங்களுக்கு சூப் தயாராகிடும். இப்போ இது ஒரு 4 to 5 minutes நல்லா பாயில் ஆக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், 5 minutesக்கு அப்புறம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. அதே சமயம் நான் ஒரு 400 ml கிட்ட தண்ணி வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். அது ஒரு 200 ml கிட்ட நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா சூப்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டெய்லியும் மார்னிங் வெறும் வயிற்றில் எடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட இம்யூனிட்டி ப்ளஸ் ஹீமோக்ளோபின் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.